கிருஷ்ணா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றதுதான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். உன்னுடைய சொந்த மனைவியே நீ வச்சுக்க, நீ போயிட்டு எங்க போய் அங்கிள் கூப்பிட்ட. தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். என் அங்கிள் யார் தெரியுமா? இது ஜெயலலிதா மாதிரி இருந்தா அவன் அங்கிள் தொலைச்சு தும்போடு துணியில நிக்க வச்சு துணாடி எழுதிருப்பாங்க. நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். தலைவருடைய அப்பா கொண்டு வந்ததுதான் அந்த வழியில தான் இன்னைக்கு மக்களுக்காக அனைத்து உதவியும் செய்து கொண்டிருக்காங்க. காரணம் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், மகளிருக்கு விலையில்லா பேருந்து, அதே போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். வேற யாராலும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வந்து அணில் புள்ளியாக இருந்து விஜய் போல இருக்கக்கூடியவங்களுக்கு எவனுக்கு எதையும் தெரியாது. அவன் எப்படி இருக்க முடியும்? கிருஷ்ணா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றதுதான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. மக்களுக்காகவும் மக்களுக்காக கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து நடத்தக்கூடியதான் கல்வியும் மருத்துவம் இரண்டு கண்களாக நடத்தக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் செய்யும். அதனாலதான் கலைஞருடைய மகன்றதுக்காக தான் இத்தனையும் செய்த கலைஞரோடு இருந்து தோளுக்கு தோளாக நின்று தூணாக நின்றவர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த தளபதி அந்த கஷ்டத்தை உணர்ந்ததுதான் 60 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவையும் இப்போ வந்ததுக்கு 10 ஆண்டு இருந்தது, எந்த ஒரு விஷயமும் இல்லை, எந்த வளர்ச்சியுமே இல்லை, எதையுமே செய்யல. அவன் 10 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி ஆட்சி எடப்பாடி நடத்தினாரு, ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே இல்லை. திருவொற்றியூர் வளர்ச்சியே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தியாகராயபுரத்துல ஒரு அங்கன்வாடி மையம் அமைச்சிருக்கோம். இப்ப 2 கோடி ரூபாய் 2,50,00,000 ரூபாய் செலவுல வரக்கூடிய காலங்களில் ஒரு வாரத்துல 10 நாளுக்குள்ள ஒரு சமுதாய கூட வருதுங்க இந்த நம்முடைய தியாகராயபுரத்துக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள் இந்த பூஜை போட்டு இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு திருமணமும் ஒரு நல்ல காரியங்களை நடத்தக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சி 2,50,00,000 ரூபாய்க்கு தியாகராயபுரத்தை ஒரு சமுதாய நலக்கூடம் அமைக்குது. காரணம் மக்களுடைய வலியுறுத்தலை தெரிஞ்சு, மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு, மக்களுடைய எப்படிதான் இருக்காங்க உழைக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மீதுனா இந்த மக்களுக்கு தேவையாக இருக்கும். அது ஒரு பெரிய பலனா இருக்கும். சத்திரம் தேடி எங்கேயும் போதில்லை. அதனால இந்த இடத்துல இந்த மக்களுக்கு இங்கே செஞ்சு கொடுக்கணுன்றது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அவங்களுடைய மனைவியை முதல்ல வச்சுக்கல, முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்பா அம்மாவே கூட வச்சுக்க முடியாதவன், அவன் கல்யாணம் பண்ணி மனைவியை கூட வச்சுக்க முடியாதவன் உங்களெல்லாம் எப்படி வச்சுப்பான்? நாங்கள் அப்படி இல்லை. நான் சொன்ன பாரு, ஒரே தலைவன் ஒரே சின்ன ஒரே கொடி, ஒரே குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல நீ எத்தனை பேர் கிடையாது, ஆனா நீ வந்து உங்க வீட்டுல உங்க மனைவி இருக்கணும். உன்னுடைய சொந்த மனைவியே நீ வச்சுக்க, நீ போயிட்டு எங்க போய் அங்கிள் கூப்பிடுற. என் அங்கிள் யார் தெரியுமா? இது ஜெயலலிதா மாதிரி இருந்தா அவன் அங்கிள் தொலைச்சு தும்போடு துணியில நிக்க வச்சு துணாடி எழுதிருப்பாங்க. நீ பேசுற அங்கிள் யார போய் அங்கிள் கூப்பிடுற? ஏய், உங்க அப்பா போய் கேளு. உங்க அப்பா போய் எங்க ஐயா வீட்டுல கலைஞர் வீட்டுல போய் கை கட்டினா உங்க அப்பா விஜயகாந்துக்கு ஒரு படத்துக்கு உனக்காக சொல்லி விட்டது என் தலைவர் கலைஞர். அது போல குடும்பம் நாங்க வாழ வச்சு பார்த்தவங்க, அழிச்சு பார்த்தது இல்லை. நீ அந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஒரு படத்துல விஜயகாந்த் பையன் யாராவது வச்சு நடிச்சியா? யாராவது நடிச்சிருக்கியா? நடிச்சு கொடுத்தியா? அவனுக்கு இல்ல. நீ மட்டுமே வாழ்ந்தால் போதும் நினைக்கக்கூடிய விஜய் அவர்கள், நீங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேர்தல் 2026 தேர்தல் பதில் சொல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு நாடு வளம் பெறணும், மக்கள் வளம் பெறணும்.